கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பண ஆசை இல்லாதவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறவைகள் போதும் என்ற எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பண ஆசையினாலே மற்றவர்களுக்கு தீமை செய்வது, மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது, ஏழை எளிய ஜனங்களை ஒடுக்குவது, இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை செய்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். போதும் என்கிற மனது நமக்கு இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று. இந்த உலகத்திலே நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இந்த உலகத்திலிருந்து நாம் ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் என்று வசனம் சொல்கிறது. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று நாம் வாழ வேண்டும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே போதும் என்கிற மனது இல்லாததினாலே பண ஆசையினாலே பல தீமையான காரியங்களை செய்கிறார்கள். வேலையிலே லஞ்சம் வாங்குவது, மற்றவர்களுடைய சொத்துக்களை பணத்தை வேலையை அபகரிப்பது, தீமையான காரியங்களை செய்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவே அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும் என்று வசனம் சொல்கிறது. ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, யூதாஸ் காரியத்தினுடைய வாழ்க்கையிலே பண ஆசை இருந்ததினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் காட்டி கொடுத்தான். முடிவோ மரணம். பிரியமானவர்களே, பண ஆசையினாலே இன்றைக்கு அநேகர் தீமையான காரியங்களை சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மாத்திரமே நம்மை ஆசீர்வதிக்க முடியும். நம்முடைய வேலைகளை ஆசீர்வதிக்கிறார், தொழில்களை ஆசீர்வதிக்கிறார், வியாபாரங்களை ஆசீர்வதிக்கிறார், வருமானங்களை பெருக பண்ணுகிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதும் இல்லை, நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்தை கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்துகிறார். பிரியமானவர்களே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் ஐஸ்வர்யத்தினால் நிரம்பி காணப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ வேண்டும். இன்றைக்கு பணத்தின் மீது நம்பிக்கை வைத்து இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி வாழ்கிறார்கள். நம்முடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவாக மாத்திரமே இருக்க வேண்டும். அவரை விசுவாசிக்க வேண்டும். முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பினால் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பண ஆசையினாலே இயேசு கிறிஸ்துவை நம்பாமல் பணத்தை நம்பி தீமையான வழியிலே சென்று தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து துன்மார்க்கமான காரியங்களை செய்து பண ஆசையிலே விழுந்து கிடக்கிறார்கள். அப்படிப்பட்ட குடும்பத்திலே அநேக வேதனைகள் இருக்கும். பிரியமானவர்களே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அந்த வேர் ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, அநேக வேதனைகள் இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் எந்த வேதனைகளும் இருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடைய வேதனையை கூட்டார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில வேதனைகள் இருக்காது, கண்ணீர் இருக்காது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க இடம் கொடுப்போம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பண ஆசையிலே மற்றவர்களுடைய காரியங்களை, மற்றவர்களுடைய சொத்துக்களை எல்லாவற்றையும் அபகரித்து தாங்கள் வைத்துக் கொள்வார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தீமையான காரியங்களை செய்து ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்குள்ளே பண ஆசை இருக்கிறதா?
முழு இருதயத்தோடு நம் கர்த்தரை தேடுகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நம்பாமல் பணத்தை நம்பி தவறான வழியிலே போய் தவறான வாழ்க்கையை வாழ்ந்து வேதனைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு போதும் என்கிற மனது இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை வைத்து வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பிறருக்குரிய காரியங்களே, பிறருடைய பொருட்களே நம் இச்சிக்கவே கூடாது. நமக்குள்ளே இச்சை அடக்கம் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய கனி நமக்குள்ளே செயல்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ்வோம். போதுமென்கிற மனதோடே வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யத்தினால் நிரப்புவார். எந்த வேதனைகளோ துக்கங்களோ கண்ணீரோ நம்முடைய குடும்பத்தை தொட முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தரால் ஆசீர்வதிக்க குடும்பமாய், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பமாய் நாம் இருக்கிறோம். அவர் நம்மை மரண பரியந்தம் நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் பணத்தை நம்பாமல் இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழ்வோம். அவரே முடிவு பரியந்தம் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், உமக்கு விரோதமான காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெப விண்ணப்பங்களை அங்கீகரிங்க, ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதாக. ரீபா கபா ரஷாக்கா ராக்கா தனகந்தோரோ ஷகதனமல ஹதுரபா ரீபா கே ரேஷே கே லாக்கா தனகந்தோரோ ஷாக்கா ராக்கா தூரி கரதரபலா. தடைகள் விலகுவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீபா கா ரஷாக்கா ராக்கா தனகந்தோரோ ஷேகே தேதேனே மல ஹதரபா. ஆவியானவரே நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. தடைகளை நீக்கி போடுகிறவர் பிள்ளைகள் வாழ்க்கையிலே முன்சென்று எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்க. அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. நம்முடைய நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் சரீரத்திலே பலவீனத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை தொட்டு சுகமாக்குவீராக. பலவீனத்திலும் பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிட்டேயே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ கர்த்தர் தாமே அந்த குடும்பத்தை தொடுவீராக. குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்திலே கண்ணீரோடு நிம்மதியில்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கடன் பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. தரித்திர நிலைமைகள் வறுமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படியே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்படி ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க. எந்த வேதனைகளோ துக்கங்களோ கண்ணீரோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு கர்த்தரே பிள்ளைகளை வழி நடத்துவீராக. உம்முடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்படி சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சாத்திர கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய இரத்த கோட்டைக்குள்ளே உடைய கிருபைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க உம்மை துதிக்க உடைய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படியே ஒவ்வொரு குடும்பத்தையும் நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. ஆசீர்வதிங்க, பலப்படுதுங்க.
முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.